ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 17 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மாரி வீட்ல வந்து எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த கல்யாணம் வந்து வேண்டாம் அப்படின்னோனே, இப்ப அன்பரசு கேட்கிறாரு, "ஏன் அப்படி சொல்றீங்க? காவேரி சொல்றத மட்டும் வச்சு அப்படி எப்படி முடிவு பண்ணீங்க?" அப்படின்னோனே, இப்ப தாத்தா சொல்றாரு, "காவேரி சொல்றது மட்டும் இல்ல. அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இது வந்ததுலேருந்தே பசுபதி என்னென்ன பிரச்சனை பண்றாருன்னு" சொல்லி தாத்தா வரிசையா லிஸ்ட் எடுக்குறாரு. இவ்வளோ நடந்த பிறகும் விஜய் வந்து அஜய்க்காக மட்டும் தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னான். ஆனா அந்த பிள்ளைய ஒரு பொம்பள பிள்ளைய கடத்தி இவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணியிருக்கான்னா, அந்த மாரி ஒரு ரவுடி குடும்பத்துக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்? அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகாது, வேண்டாம். அஜய் கிட்டயும் தாத்தா சொல்லிடுறாரு, "உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா பார்த்து, நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா இவங்க 2 பேரும் தாத்தா கிட்ட போய் பாருங்க பாருங்கப்பா தாத்தா இப்படி சொல்றாரு. நான் வேற ராகினிக்கு வேற வாக்கு குடுத்துருக்கேன் அப்படின்னோனே, இருடா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு பேசுறாரு. அப்ப தாத்தா வந்து ஒரே முடிவா சொல்லிடுறாரு. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு. இப்ப அன்பரசும் அஜய் வெளியில வந்துட்டு என்னப்பா தாத்தா இப்படி சொன்னா அவர் கிடக்குறாருடா அவர் பேசிட்டு இருக்கட்டும்னோனே, இப்போ வந்து அவங்க விஜயோட சித்தி வந்து, ஏங்க நீங்க என்ன அப்பாவ இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னோனே, பின்ன என்ன இங்க பாரு உனக்கு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. நாளைக்கு அம்மன் கோயில்ல அஜய்க்கும், ராகினிக்கும் ரகசியமா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். நீ போய் உங்க அப்பா கிட்டலாம் போய் சொல்லிறாத. உன் பையனுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னா, ஆசீர்வாதம் மட்டும் பண்ணி அனுப்பிவிடு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப அஜய் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. எதுக்கு அம்மா கிட்ட சொன்னீங்க? அம்மா வந்து தாத்தா கிட்ட போய் போட்டு விட்டுருவாங்கன்னோனே, அதெல்லாம் சொல்ல மாட்டாடா அப்படின்னு. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரியோட வீட்ல அம்மா, பாட்டி எல்லாருமா பேசிட்டு இருக்காங்க. என்ன காவேரிய காணவே இல்ல. வெளியில எப்பமாச்சும் நிப்பா, அவள காணுமேன்னு சொல்லி சாரதா ஃபீல் பண்றாங்க. அப்ப பார்த்து கங்கா என்ன சொல்றாங்கன்னா, ஏம்மா நானும் ஒரு 2 வீடு தள்ளி இருந்திருந்தேன்னா, நீ என்னைய தேடுவல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப நர்மதாவ போய் அங்க போய் பார்த்துட்டு வர சொல்றாங்க. அப்ப நர்மதா போய் தாத்தா கிட்ட போய் கேட்கும்போது, தாத்தா என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி விஜய் மாமாவும், அக்காவும் வெளியில போயிருக்காங்க. வந்தோனே நான் சொல்றேன் அப்படின்னோனே, இப்ப தாத்தா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க வீட்லயும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. இது சரியில்ல அப்படிங்கிற மாரி நினைக்கிறாரு. நர்மதா எங்க வீட்ல வந்து சொல்லும்போது, குமரன் வந்து இந்த மாரி நான் வந்து கொடைக்கானல் போனோம். அம்மா கூப்பிட்டாங்கங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்போ சாரதா என்ன சொல்றாங்கன்னா, கங்கா கிட்ட நீயும் போயிட்டு வாயேன். வீடு சும்மாவே கிடக்குதுல்ல, யாரும் புழங்கவே இல்ல. 2 நாள் போய் இருந்தீங்கன்னா சரியா இருக்குல்ல, போயிட்டு வா அப்படின்னு சொன்னோனே, இப்போ கங்காவும் குமரனும் போகறதுக்கு ஓகே சொல்லிர்றாங்க. இப்போ குமரனோட மொபைல் வேற கீழ விழுந்து உடைஞ்சிருது. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து விஜய்க்காக பார்த்து பார்த்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு, விஜய் எழுப்புறதுக்காக வராங்க. விஜய் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. எப்படி எழுப்புறது? நல்லா தூங்குறாரு. மணி 9:30 ஆயிடுச்சு. பசி தாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, "பாஸ், ஹலோ பாஸ்" அப்படி சொல்லிட்டு எ குலுக்கி எழுப்புறாங்க. அப்போ உடனே விஜய் எந்திரிச்சுறாரு. அப்போ உடனே விஜய் சொல்றாரு, "எனக்கு பசிக்கவே இல்ல. தூங்க விடுறியா?" அப்படின்னோனே, "மணி 9:30 ஆயிடுச்சு. நீங்க பசி தாங்க மாட்டீங்கல்ல. ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கன்னோனே." விஜய் கேட்குறாரு, "பக்கத்துல தான் கடை இருக்குதா? நான் வந்து ட்ரெஸ் வேற எடுத்துட்டே வரலாம்." அப்படின்னோனே, காவேரி போயி அவங்க அப்பாவோட சட்டை, லுங்கி, அப்புறமா டவல் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "நீங்க தப்பா நெனச்சுக்காட்டி இத போட்டுக்கோங்க. ஆனா கொஞ்சம் ஓவர் சைஸா தான் இருக்குன்னோனே." விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. "இத வச்சுக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பாவமா கேட்குறாங்க. "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" சொல்லிட்டு விஜய் அத வாங்கிட்டு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றாரு. அப்போ உடனே காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "கொஞ்சம் ஓவர் சைஸ் தானேன்னோனே" "இல்ல எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்குன்னு" சொல்லிட்டு விஜய் சாப்பிட உட்கார்றாரு. இப்ப காவேரி வந்து சாப்பாடுலாம் வைக்கும்போது, "இதெல்லாம் எப்படி செஞ்சேனோனே, உங்களுக்காண்டி தான் பாஸ் பார்த்து பார்த்து செஞ்சேனோனே, எனக்காண்டி நீ வந்து நான் உன்ன தேடி வந்துட்டேன். அதுக்காண்டி பார்த்து பார்த்து செஞ்சேன்னு சொல்லிட்டு, ஓவர் டோஸ் மைலேஜ் எல்லாம் ஏத்தாதன்னோனே." காவேரி இப்ப கேட்குறாங்க, "அப்ப என்ன தேடி நெறைய இடத்துல சுத்துனேன்னு சொன்னீங்களா? அதுவும் அப்படிதானா? ஓவர் டோஸ் மைலேஜ் தானன்னோனே." விஜய் டென்ஷன் ஆகுறாரு. "கோவம் வருதுல்ல, கோவம் வருதுல்ல, அப்படிதானே எனக்கு வரும்னோனே." இப்ப விஜய் சிரிக்கிறாரு. "எனக்கு தெரியும் நீ எனக்காண்டி தான் சமைச்சேன்னு. நான் தூங்கிட்டு இருந்தாலும் என் நாசி தூங்கலன்னோனே." "புரியல" அப்படின்னோனே, "நீ சமைச்ச உன் கை பக்குவம் வாசனை எனக்கு அப்படியே மூக்குல வந்து வந்துட்டே இருந்துச்சுன்னோனே." இப்ப காவேரி வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்புறமா விஜய் சொல்றாரு, "நீயும் உட்காந்து சாப்பிடலாமே, பேசிட்டே சாப்பிடலாம்லன்னு" சொல்லிட்டு, சரின்னு காவேரி சாப்பிட உட்காந்தவங்க தெரியாம விஜயோட கையில சாம்பார் ஊத்திர்றாங்க. இப்ப விஜய் வேணும்னே காவேரியோட கையில ஊத்துறாரு. 2 பேருமா அப்படி ஜாலியா சிரிச்சு பேசிட்டே சாப்பிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.